1 நாளாகவும் 2வது அதிகாரத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அதிகாரம் இஸ்ரவேலின் மகன்களையும் குறிப்பாக யூதா கோத்திரத்தின் சந்ததியினரையும் விரிவாக பதிவு செய்கிறது. இந்த அதிகாரத்தின் முக்கிய நோக்கம் ராஜா தாவீதின் குல வம்சத்தையும் பின்னால் மேசியா வரவேண்டிய வரலாற்று தொடரையும் காட்டுவதாகும். முதலில் யாக்கோபின் 12 மகன்கள் பெயர் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின் யூதா அவருடைய மகன்கள் பாரேஸ், எஸ்ரோன், காலேப், எர்மேல் போன்ற பல குடும்ப கிளைகள் கூறப்படுகின்றன. இந்த வம்ச வரிசை வழியாக அந்நாளில் இஸ்ரவேலில் இருந்த பல நகரங்கள் குடும்ப தலைவர்களும் முக்கியமாக ஆளுமைகளும் குறிக்கப்படுகின்றன. இந்த நீண்ட பெயர் பட்டியல் மூலம் தேவன் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நினைத்துக் கொள்கிறார், அவர்களின் குடும்ப வரலாற்றையும் கணக்கில் எடுக்கிறார் என்று அறியலாம். சிறைச்சாலைக்கு பின் திரும்பிய ஜனங்களுக்கு நீங்கள் தேவன் நடத்தி கொண்டிருக்கும் பெரிய வரலாற்றின் ஒரு தொடர்ச்சியே என்பதை நினைவூட்ட இந்த வம்ச வரிசை உதவியது. அதுபோல இன்று விசுவாசிகளுக்கும் தேவன் தமது திட்டத்தில் இடம் கொடுக்கிறார் என்பதை உணர்த்துகிறது.